6ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 3 அறிவியல் ஆத்திச்சூடி. அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடி இயற்றியவர் ஔவையார். புதிய ஆத்திச்சூடி இயற்றியவர் பாரதியார். அறிவியல் ஆத்திச்சூடியின் ஆசிரியர் நெல்லை சு. முத்து. அறிவியல் சிந்தனைக்குள் ஆய்வில் மூழ்கு என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அறிவியல் ஆத்திச்சூடி. இயன்றவரை என்பதன் பொருள் முடிந்தவரை. ஒருமித்து என்பதன் பொருள் ஒன்றுபட்டு. ஔடதம் என்பதன் பொருள் மருந்து. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் நெல்லை சு. முத்து. அறிவியல் அறிஞர் மற்றும் கவிஞர் யார்? நெல்லை சு. முத்து. நெல்லை சு. முத்து பணியாற்றிய நிறுவனங்கள் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம். அறிவியல் கவிதைகள் கட்டுரைகள் பலவற்றை படைத்துள்ளவர் நெல்லை சு. முத்து. நெல்லை சு. முத்து 80க்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டுள்ளார். உடல் நோய்க்கு மருந்து ஔடதம். நண்பர்களுடன் டேஷ் விளையாடு, ஒருமித்து விளையாடு. கண்டறி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கண்டு பிளஸ் அறி. ஓய்வற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஓய்வு பிளஸ் அற. ஏன் பிளஸ் என்று என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது ஏன் என்று. ஔடதம் பிளஸ் ஆம் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது ஔடதமாம். அணுகு என்பதன் எதிர்ச்சொல் விலகு. ஐயம் என்பதன் எதிர்ச்சொல் தெளிவு. ஊக்கம் என்பதன் எதிர்ச்சொல் சோர்வு. உண்மை என்பதன் எதிர்ச்சொல் பொய்மை. இயல் 3 அறிவியலால் ஆள்வோம். ஆழக்கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அறிவியலால் ஆள்வோம். அறிவியலால் ஆள்வோம் என்ற நூலின் ஆசிரியர் குழுவால் எழுதப்பட்டது. வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெருபெருக்கும் சாத்திரம் கற்போம் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? மகாகவி பாரதியார். அவன் எப்போதும் டேஷ் உரைக்கின்றான், அவன் எப்போதும் உண்மை உரைக்கின்றான். ஆழக்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆழம் பிளஸ் கடல். விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விண் பிளஸ் வெளி. நீலம் பிளஸ் வான் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது நீலவான். இயலாது பிளஸ் இயங்கும், இல்லாது பிளஸ் இயங்கும் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது இல்லாது இயங்கும். இயல் 3 கணியனின் நண்பன். எந்திர மனிதனை எவ்வாறு அழைப்பர்? ரோபோ. செக் நாட்டைச் சேர்ந்த நாடக ஆசிரியர் காரல் கெபெக். காரல் கெபெக் எந்த ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதினார்? 1920ஆம் ஆண்டு. ரோபோ என்ற சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் காரல் கெபெக் 1920. ரோபோ என்ற சொல்லுக்கு டேஷ் என்பது பொருள், அடிமை என்பது பொருள். எந்திரங்களை இயக்குவதற்கு மனிதன் கண்டுபிடித்தவை தானியங்கிகள். நுட்பமான கடினமான ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட விரைவாக தானே செய்து முடிக்கும் எந்திரம் தானியங்கி. தானியங்கிகள் நிலைகளை உணர்வதற்கான ஆகியவற்றுடன் உருவாக்கப்படுகின்றன. நுண்ணுணர்வு கருவிகள். தானியங்கிகள் சூழ்நிலைகளை உணர்வதற்கான நுண்ணணு கருவிகளால் உருவாக்கப்படுகின்றன.
மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி. தானியங்கிகள் தோற்றத்தில் மனிதர்கள் போல் இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று தானியங்கிகளுக்கு விளக்கம் தருவது பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம். பிற கோள்களுக்கு சென்று ஆய்வு நடத்தவும் செயற்கைக்கோள்களை இயக்கவும் பயன்படுவது தானியங்கிகள். தமது வேலைகளை எளிமையாக செய்ய முதலில் உருவாக்கியவை தானியங்கிகள். தன்னை போன்றே சிந்தித்து செயல்படும் தானியங்கிகளை உருவாக்க முயன்றதன் விளைவாக எந்திர மனிதர்கள் தோன்றியவர்கள். எந்திர மனிதர்களுக்கு தானியங்களுக்கும் உள்ள வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு. சதுரங்க போட்டி ஒன்று நடைபெற்ற ஆண்டு 1997 மே மாதம். 1997 ஆண்டு மே மாதம் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் கலந்து கொண்ட உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி காஸ்பரோ. IBM என்னும் நிறுவனம் உருவாக்கிய மீத்திறன் கணினி டீப் ப்ளூ. சதுரங்க போட்டியில் கேரி காஸ்பரோ என்பவருடன் போட்டியிட்ட மீத்திறன் கணினி டீப் ப்ளூ இறுதியில் சதுரங்க போட்டியில் வெற்றி வாகை சூடியது டீப் ப்ளூ. உலகிலேயே முதலாக ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ள நாடு சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவில் குடியுரிமை பெற்ற ரோபோவின் பெயர் சோபியா. ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் எனும் பட்டத்தை சோபியாவுக்கு வழங்கியுள்ளது. உயிரில்லாத ஒரு பொருளுக்கு பட்டம் வழங்குவதும் ஐநா சபை இதுதான் முதல் முறை. நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. தானிய இயங்கும் இயந்திரம் தானியங்கி. நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நின்று பிளஸ் இருந்த. உருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பிளஸ் உருவம். மருத்துவம் பிளஸ் துறை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது மருத்துவத்துறை. செயல் பிளஸ் இலக்க என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது செயல் இலக்க. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது. மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை தானியங்கி. தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு. உலக சதுரங்க வீரர் வெற்றி கொண்ட மீத்திர கணினியின் பெயர் டீப் ப்ளூ. சோஃபியா என்ற ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. இயல் 3 ஒளி பிறந்தது. குழந்தைகளிடமும் மாணவர்களிடமும் மிகுந்த அன்பு காட்டியவர் அப்துல் கலாம். மாணவர்கள் முன்னேற பல வழிகளை எடுத்துச் சொன்னவர் அப்துல் கலாம். அப்துல் கலாம் எத்தனை வயது சிறுவனாக இருந்தபோது அறிவியல் பறவைகள் எப்படி பறக்கின்றன என்பதை ஆசிரியர் விளக்கி கூறினார். 10 வயது. வானில் பறக்க வேண்டும் என்பது என் வாழ்க்கையின் குறிக்கோள் ஆகிவிட்டது என்பது யாருடைய கூற்று? அப்துல் கலாம். அப்துல் கலாம் அவர்களுக்கு தமிழில் மிகவும் பிடித்த நூல் திருக்குறள். அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண் என்னும் குறள் யாருடைய வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது? அப்துல் கலாம். அப்துல் கலாம் அவர்களுக்கு மிகவும் பிடித்த மற்றொரு நூல் விளக்குகள் பல தந்த ஒளி, லைட்ஸ் ஆஃப் மெனி லேம்ப்ஸ். விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலை எழுதியவர் லிலியன் வாட்சன். அப்துல் கலாம் எந்த நூலை படிக்கும்போது அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய 3ஐயும் பெற்றேன் என்று கூறுகிறார்? விளக்குகள் பல தந்த ஒளி. போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வளவு எடையுள்ள செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு நடந்தனர்? 3 கிலோ. கார்பன் இலையை கொண்டு எவ்வளவு எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன? 300 கிராம். பாதுகாப்புத்துறையை பொறுத்தவரை எந்தெந்த ஏவுகணை செலுத்துவதில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது என்று அப்துல் கலாம் குறிப்பிடுகிறார்? அக்னி மற்றும் பிருத்திவி.
100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா எத்தனை சிறப்புகளை பெற்றிருக்கும் என்று அப்துல் கலாம் கூறுகிறார்? 3. 1000 வருடங்களுக்கு முன்பு எந்த பல்கலைக்கழகத்தில் இருந்ததைப் போல வலுவான கல்வி முறை இருக்கும் என்று அப்துல் கலாம் குறிப்பிடுகின்றார். நாலந்தா பல்கலைக்கழகம். அப்துல் கலாம் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கை சூரிய சக்தியை பற்றி நமக்கு அளிக்கும் என்று குறிப்பிடுகிறார். அப்துல் கலாம் எந்த கோளில் மனித இனம் குடியேறியிருக்கும் என்று கூறுகிறார்? செவ்வாய்க்கோள். இந்தியா எவ்வளவு எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை நிலவுக்கு அனுப்பியுள்ளது? 525 கிலோ எடை. அப்துல் கலாம் அவர்கள் அறிவியலின் அடிப்படை என்று எதனை குறிப்பிடுகின்றார்? கேள்வி கேட்கின்ற மனப்பான்மைதான். கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் டேஷ் என்கிறார் அப்துல் கலாம், விஞ்ஞானிதான் என்கிறார் அப்துல் கலாம். இவ்வுலகில் முதல் விஞ்ஞானிகள் என்று அப்துல் கலாம் யாரை குறிப்பிடுகிறார்? குழந்தைகளை. அப்துல் கலாம் வெற்றியடையும் வழி என்று எதனை குறிப்பிடுகிறார்? அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனியுங்கள் மற்றும் வியர்வை வியர்வை வியர்வை. மத்திய தரைக்கடலிருந்து ஒரு கப்பல் இங்கிலாந்து நோக்கி சென்று கொண்டிருந்த ஆண்டு 1921. யாருடைய உள்ளத்தில் கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது என்ற வினா எழுந்தது? சர் சி.வி. ராமன். சர் சி.வி. ராமன் எவற்றின் உதவியுடன் தமது ஆய்வை தொடங்கினார்? பாதரச ஆவி விளக்கு, பென்சீன், நிறமாலை காட்டி. ராமன் விளைவு என்ற தனது கண்டுபிடிப்பை வெளியிட்டவர் சர் சி.வி. ராமன். ராமன் விளைவு வெளியிடப்பட்ட ஆண்டு 1928 பிப்ரவரி 28. 1928 பிப்ரவரி 28. இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்று தந்த கண்டுபிடிப்பு யாருடையது? சர் சி.வி. ராமனுடையது. அது ராமன் விளைவு. தேசிய அறிவியல் நாள் என்று கொண்டாடப்படுவது பிப்ரவரி 28. இயல் 4 அடுத்து பார்ப்போம்.